சாண்டி தன்மை கண்டு நீ சொல்லலாமா அந்த பொட்ட காலத்தை பாக்கியது தாலி அது எடுத்துக்காடு சத்து வெளிப்பா அப்படியே தங்கத்தாலியே காசு 1 லட்சம் காசுக்கு மாறுங்க எங்க ஐயா கத்தாரியே கேளி கல்யாணம் ஐயா அத்தரே நீ கட்டினோர் தாலிக்கும் போக்கிட ஒரு கல்மது காரணம் நான் எட்டினான் பார்த்திடவும் ஒரு விருந்தினத்தாலும் உண்டோ என்னைக்கு நான் தாலி கட்டணும் எல்லா பொம்மநாட்டிகள் மேல வந்து கீழே விரியும் போட்டிக்கணும் கீழே வந்து மேல விரியும் போட்டிக்கணும் என்னைக்கு நான் தாலி கட்டி வரணும் மேல பட்டு கழுத்துல அப்புறம் போட்டு அப்பந்தான் போட்டு கொட்டுக்குது அப்பந்தான் ஒருத்தருக்கு எல்லாம் ஷாம்பு ஆமா சுடுகாட்டிலேயே குடிக்கும் மாடா பண்ணி தண்ணி வந்தா கேட்டு அப்படி உன்னை கல்யாணம் பண்ணி நீ கட்டின பாரு இந்த தாலி இந்த தாலிக்கு கோச்சில ஒரு கருமணி ஸ்தானம் உண்டா நான் எட்டிதான் போய் தாலி மனம் ஜனிச்சு நிக்கலானா கூட தண்ணி உட்கார்ந்து பாரு இறக்குறாங்களா ஜாலியா ஜனமா பெத்தா பெறப்பா குளமா கோத்தமா அண்ணனா தம்பியா மாமனா மச்சானா யாருக்கிறாங்க மார்கழி மாசத்திலே அதிகமா எல்லாரும் அதை கத்தி பேசணும் காலையிலே மாத்திரை என் பாவத்திற்காக போட மார்காலி வாசாப்பட்டி ஆமா கைலாடர் பட்டி மியா மியா போட்டி மியா 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 மியான்னு போட்டி எடுத்துக்கிறது யாதி இப்படி யாதி அங்க மாட்டிக்குவாங்க ரெண்டு பேரும் ஜாவல தட்டுறது இப்படி ஆடுறது ஒருத்த சாமா பையன் டை 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 சங்கி சங்கி இப்படி பூ என்னன்னு சொல்லி மண்ணன் சொல்லி கிண்ணி அப்படி அடிச்சுன்னு அரிசானே இதெல்லாம் போறாரு ஆவா அரிசி தான் போடுங்க கொள்ளுல போடுங்க பருப்பு தான் பருப்பு போடுங்க அப்படின்னு உழுவுல போடுங்க கொள்ளுந்தா
எவ்வளவு நேரத்துக்கு போறோம்? எவ்வளவு நேரத்துக்கு? கரெக்டா விடியகால 5 மணிக்கு இல்ல 4 மணிக்கு கோழி கூப்பிட 6 மாசம் நாக்கல. ஆமா எல்லாம் வீடு கூட போறது இப்ப வராங்களா வரது இல்லையா? வராங்க இப்ப வராங்க இல்லையாப்பா எப்பா இல்லையாப்பா இவன் எப்ப போறானோ அப்பதான் வீட்டுல வேலை ஆரம்பிப்பாங்க. எப்ப என்ன வேலை தெரியுமா? இந்த துணி துவைப்பர் இருக்காங்க தெரியா? யாரு துணியை துவைக்கிறவங்க யாரு? வண்ணாரு ஆமா ஏகாலிங்க. ஆமா அவர்களெல்லாம் துணியை துவைத்து விட்டு ஆகாசமா அப்பதான் படுத்து தூங்குற நேரமா நல்லா ஆமாப்பா கூட்டுது துணி வேலைக்கு போனது. அந்த நேரத்துல தேன் கண்டு போனா கேட்கற கீழே கொஞ்சம் கம்முனப்பா. அது மட்டுமா அவங்க வேலை முடிச்சு படுக்கிறாங்க, திரும்ப வேலை ஆரம்பிக்கிறது அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. உடனே இவன் போயிடுறான். எங்க அவன் வேலை செய்யறது பாவம். அரிசிக்கும் பருப்புக்கும் மாவிலை மாசம் சேமகல சட்னி ஊரா தெரியலாம். அவன் தானே பிச்சுக்காரன். நான் பணக்காரன் விஜய். என் மனதளவில் நான் பெரிய பணக்காரன். ஆமாப்பா நீ ஆமாடி பணக்காரன். நினைத்தவர்கள் உள்ளத்தில் குடியிருக்கக்கூடியவர் எங்க அப்பா. நான் பேச விட அவருக்கும் எனக்கும் ரொம்ப நாளா இதே மாதிரி சண்டை. ஆமா இப்படியே சண்டை வர நேரத்துல ஏயா எல்லாரும் மெத்த மாளிகை இருக்கிறாங்க. ஆமா எல்லாருக்கும் ஒவ்வொரு கோவில் இருக்குது. அங்கங்க மலையில நாங்க கைலாய மலை. ஆ. சத்தியலோகத்துல பார்த்தா அங்க மாளிகை. ஆமா எங்க அண்ணன் மூடுத்து வைகுந்தத்துல பார்த்தாலும் மாளிகை. எங்களுக்கு மட்டும் கைலாயம் மலைக்காடு சுடுகாடு. காட்டுல நாங்க 2 பேர் மட்டும் வரோம். மனுஷா எனக்கு ஊடு வேணும், ஒரு ஊடு கட்டி கொடுத்தாங்க நான் கேட்டேன். நான் கேட்கும் போது அப்படி ஊடு கட்டணும்னா இங்கே வா அவங்க சாப்பிட்டு இங்க எல்லா திசையிலையும் எல்லாத்துக்குமே திக்கு எத்தனை? நான் அதுக்கு 8 திக்கு. ஆமா அவன் 8 திக்கிலும் எல்லாருக்குமே ஒவ்வொரு திக்கை எடுத்துக்கினாங்க. ஒரே திக்கு சனீஸ்வர மூளை. அந்த சனி மூளை மட்டும்தான் சும்மா இருக்குது. அதனால அந்த சனி மூலையில ஊடு கட்டிக்கலாம் அப்படின்னு நான் கட்டிட்டேன் மூட்டை. சாமி கட்டி யாரு கேட்கல, சனீஸ்வரன் கேட்கல, ஊட்டை கட்டிட்டோம். அப்படி கட்டிட்டு உடனே பெண்ணே பார்வதா சனீஸ்வரன் கேட்காத இடத்துல வீட்டை கட்டிட்டு ஆமா இந்த மூளை அவனுக்கு சொந்தமாச்சு. அவங்ககிட்ட கேட்கையா இல்லையா? கேட்கலீங்கன்னு சொன்ன உடனே நான் போய் கேட்டு மாறேன். இந்த மாளிகை இருக்கணும்னா, இந்த மாளிகை நம்மளுக்கு வேணும்னா அவன் வேணான்னு சொல்லிட்டா அங்க போய் நான் உடக்கடிக்கிறேன். அவன் வேணான்னு சொல்லிட்டா அங்க போய் நான் உடக்கடிக்கிறேன். அவன் வேணும்னு சொன்னா நான் கப்புன்னு வந்துடுறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. போகும்போது அந்த சனீஸ்வரன் கிட்ட போய் கேக்குறாரு, சனி பகவானே என் பொண்டாட்டி உன்னோட இடம் அந்த சனீஸ்வரன் மூலையில வீடு கட்டி நிக்கிறா, அது எங்களுக்கு சொந்தமா இருக்கணும், எங்களுக்கு உடறியான்னு கேட்ட உடனே பரம கர்த்தா உனக்கு இல்லாததா, அதனால நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு அவன் சொல்ல. சரி சாமி, அந்த கைலாய பீடத்துல நீங்க 2 பேரும் திலையில நடனம் ஆடுறீங்க. ஆமா அத்தனை பேரும் பாக்குறாங்க. திக்கு பாடல்கள் 8 பேரும் பாக்குறாங்க. 33 கோடி தேவர்களும் பாக்குறாங்க. ஆனா அந்த தேவ சபைக்கு நான் வரும்போது சனியாடி வராத என்ன எனக்கு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. நீங்க ஆனதை நான் கண் கொண்டு பார்க்க கிடையாது. அதனால நீங்க அன்னைக்கு உடுக்கடிச்சு ஆனது பாத்தியா, அங்க ஆனத்துங்க ஆடி காட்டுங்க அப்படின்னு சொல்ல இவரு உடுக்கடிச்சு ஆனா இருப்பாரு. உடக்க சத்தம் கேட்டுச்சு. ஓஹோ இந்த சனியை வீட்டு தாவு நம்மளுக்கு குடக்கானோம் அப்படின்னு ஊட்ட புடிச்சு நிறைவேற்ற இடிச்சுட்டான். ஆனா அவன் பாவம் வீடு கட்டினா கட்டிங்க கீட்டும் அப்படின்னு சொல்லிட்டுக்கிறான். அந்த உடக்கு சத்தம் கேட்ட வேலைக்கு வீட்டு இடிச்சு போட்டான். வீட்டுக்கு வந்தா எங்கடி பார்வதா ஊருன்னு கேட்டாரு. ஏங்க நீங்க தான் உடுக்கடிச்சிங்க, அதனால அந்த வீட்டை இடிச்சு நிரப்பி போட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் வீடு இருக்கட்டும்னா நீ வீட்டை இடிச்சுட்ட, நம்மளுக்கு இந்த வீடு வாசல் நான் தகாது, இந்த மலை மட்டும்தான் நம்மளுக்கு சொந்தம்னு அன்னைக்கு சொன்னாரு. அந்த மாதிரி அன்னைக்கு வந்து இன்ன வரைக்கும் இந்த காட்டிலேயே ஏதாவது ஒப்பு போட்டி இருக்கிறோம். எப்ப பாரு காட்டிலேதான் என்ன பண்றதம்மா ஏயா உண்டா இப்படியே இவங்க இப்படியே